அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இம்மீடியேட் அப்டேட் உங்களுக்காக குடுக்க காத்திருக்கேன். அதாவது நீங்க வந்து ஏஐ நேத்திக்கு தான் ஏஐ அப்படின்ற ஒரு வீடியோவ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஏஐ கடந்த வருடங்களில் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்திருந்தோம். எந்த டேட்ல தொடங்குச்சு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அண்ட் இந்த வருஷம் இம்மீடியேட்டா நம்ம நேத்திக்கு போட்டோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஏஐ குடுத்திருக்கிறான். ஏஐ யுஜி கவுன்சிலிங் அதுல கவுன்சிலிங் ஷெட்யூல்ல போனீங்கன்னா 2024க்கான ஏஐ ஷெட்யூல் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல முதல்ல நமக்கு வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் 4 மொத்தம் 3 ரவுண்டு கூட ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வந்து 2 இது வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ எப்போ தொடங்குது அப்படின்னா, முதல்ல வந்து 4 ஃபேஸா வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸு, 2வது லாக்கிங் ஃபேஸு, 3வது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், அதன் பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட், அதன் பிறகு நீங்கள் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற இந்த டைம் தான் ஒரு 4, 5 ஷெட்யூலாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, எப்போ தொடங்குது, எப்போ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை ஏஐசிசி என்சிஎஸ்எம் என்சிஹெச் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூடவே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 28 ஆகஸ்ட் 2024 அப்படின்ற டேட்ல இருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாளானது இந்த சர்வர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுலேயும் முக்கியமாக சொல்லியிருக்கிறான், 2ஆம் தேதி மதியம் கரெக்டாக 2 மணிக்கு கண்டிப்பாக சர்வர் க்ளோஸ் ஆயிரும். இது இந்தியன் டைமுக்கான சர்வர் டைமு. ஸோ பேமெண்ட் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனோட விஷயம் மட்டும் 2 மணிக்கு இதாகிடும். பட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஒரு சிலவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட் மட்டும் பண்ண இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது, சர்வர் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம 2 மணிக்கு முன்னாடியே முன்னாடினாலே பண்ணி வச்சு இன்கேஸ் ஆஃப் இப்போ நம்ம ஆல் இண்டியா ட்ரிபிள் கவுன்சிலிங்கில் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வைத்துக்கொள்வது நல்லது. சரி, அடுத்து லாக்கிங் பீரியட் வந்து 29ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் லாக்கிங் பீரியட் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பண்ணுறது அந்த ரெண்டுமே சேம் டேட் ஆஃப் ப்ராசஸில் தான் 29 ஆகஸ்ட்லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் பேமெண்ட்டும் பண்ணணும், இன்ஸ்டியூஷன் லாக்கிங்கும் பண்ணிடணும். அதன் பிறகு அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு நமக்கு ரிப்போர்ட்டட், அதாவது எப்படின்னா நமக்கு அன்னைக்கு ரிசல்ட் வந்தோடனே நமக்கு ஆன்லைனில் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த 5ஆம் தேதி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று, டீச்சர்ஸ் டே அன்றைக்கு நம்ம அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 5 நாளுக்குள்ளே 11ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஏஐசிசி 24-25 அகாடமிக் இயர்க்கான விஷயம். சரி, இதுக்கு அடுத்தது என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏஐசியில் என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது, அப்புறம் என்னென்ன எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்றத இதில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து கீப் ஆன் வாட்சிங், நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ தயவு செய்து கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். ரொம்ப ரொம்ப உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நம்மளோட சேனலில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ நம்மளோட கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் அவன் 2 டேஸ் கொடுக்குறான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 6 டேஸ் கொடுக்குறான். சூஸிங் அண்ட் லாக்கிங் 5 டேஸ் கொடுக்குறான். ஸோ இது பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒரே தான். ஸோ அவன் நம்மளோட டேட்டுக்காக 5 டேஸ்னு போடுறான். அதெல்லாம் பார்க்காதீங்க, கரெக்டாக டேட்டை எழுதி வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.